வணக்கம் மொட்டைப்பட்டை சேனல் நேயர்களுக்கு ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறம் நம்ம திருப்பி மீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம். இதில் என்னென்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் எல்லாருமே ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் கூட வைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாளில் 10th எக்ஸாம் 26ஆம் தேதி 10th மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரும்போது பொது தேர்வு. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது அப்படி சொல்லலான்னு வச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே அந்த மாணவர்களுக்காக தான் இப்போ பேச போகிறது. அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுறேன். வேறு என்ன சொல்லலாம் சொல்லிட்டேன், நீ எதுவும் சொல்ல மாட்டேற? இல்லை, அதுக்காக தான். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பொது தேர்வு பசங்க எழுதிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் புதுசாக தேர்வு எழுதுகிற பசங்களுக்கு என்னென்னா ஒரு பயமும் பதட்டமும் நிறைய பார்க்க தான் முடியும் நம்மளால். அதுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அந்த டைமில் அந்த சிச்சுவேஷன் கேர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்துடுது. அதை போக்குறதுக்கு என்ன வழி இருக்குது, நீங்களே சொல்லுங்களேன். நியாயமான கேள்வி தான். அதாவது நான்லாம் 10th படிக்கும்போது அப்படியே எப்படின்னா என்னமோ போருக்கு போகிற மாதிரி பயமுறுத்துவாங்க. ஸ்கூல், வீடு, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் உன் லைஃப்லேயே முக்கியமான டைம், இது வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற டைம், இது மட்டும் நீ விட்டேன்னா உங்கள் லைஃபை போச்சு, அப்படி இப்படிலாம் பயமுறுத்தின டைம். அதெல்லாம் கிட்டத்தட்ட நானும் நியூக்ளியர் பாம்பு தூக்கி போகிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இது எப்படின்னா, ஸ்டூடெண்ட் நல்லா கேட்டுங்க, இது 8th 9th நீங்கள் எப்படி ஆனுவல் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்களோ அது மாதிரி இது ஒரு ஆனுவல் எக்ஸாம் தான். சரிங்களா? இதுக்கு பெருசாக ஸ்பெஷலோ பயமோ எதுவுமே தேவையில்லை. நார்மலான ஒரு எக்ஸாம் இது உங்களுக்கு. சரிங்களா? பட் இதில் என்ன ஒரு விஷயம் மட்டும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ண போகிறீங்கன்றதுக்கான மார்க்கு தான் இது. அவ்வளோதான். தவிர இது இதுதான் உங்கள் லைஃப், இதுதான் உங்கள் தலையெழுத்து, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு எய்ம் பண்ணி எனக்கு ஃபஸ்ட் குரூப் போகணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ கொஞ்சம் மார்க்கு ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு விஷயம் தானே தவிர இதில் இதுதான் அப்படின்றதான் கிடையாது. இதுக்கு தான் தவிர மற்றபடி இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாஸ் பண்ணாலும் பாஸ் தான், நீங்கள் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்தாலும் அது ஒரு பிரச்சனையே இல்லை. எல்லா குரூப்புமே ஏதாவது ஒரு குரூப் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். நீங்கள் அதுக்காக அடுத்த ஸ்டேஜ் 11th 12th போகாமலோ இல்லை வேறு காலேஜ் படிக்காமலோலாம் இருக்க போகிறதே கிடையாது. அவ்வளோதான் விஷயம். தவிர ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு வருஷம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இந்த 2 நாளில் விழுந்து பெருசாக படிக்கிறது, இதுக்காக நிறைய ப்ரெஷர் எடுத்துக்கிறது, பயப்படுறது, சிலர்லாம் தவறான ஏதாவது விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி யோசிப்பாங்க, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜாலியாக இருங்க, கூலாக இருங்க. முடிஞ்சால் இப்போ ஏதாவது உட்காந்தாலும் காமெடியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வீட்டில் பேசுங்க, ஃப்ரீயாக இருங்க. சரிங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கி சாயங்காலமாக ஐயோ சே இதை விட்டுனே, ஐயோ இந்த மார்க் இதே அட்டா போச்சு, அந்த முடிஞ்ச எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதை பற்றி பெருசாக நீங்கள் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க. ஐயோ இந்த கொஷின் விட்டுமா, இல்லை மார்க் குறைஞ்சிச்சா, அப்போ என்ன அடுத்த எக்ஸாம் கோட்டை விட்டுருவீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃப்ரீயாக இருங்க. இதில் என்னென்னா எக்ஸாம் போகும்போது அது எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுதான். 2 பென் எடுத்துகிட்டு போங்க, அந்த ஸ்கேல், பென்சில், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இருந்தாலும் சொல்கிறது தான், ஒரு 2 பென் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஒரு பென் அந்த ஒரு டென்ஷன் கூட உங்களை டைவர்ட் பண்ணலாம். ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. அதனால் எல்லாமே ஒரு ப்ராப்பராக ஸ்டாண்ட் பை எல்லாம் கொண்டுட்டு போங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நல்லா கூலாக போங்க, என்ஜாய் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, கரெக்டாக. அதில் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போது தேர்வு நாள் இன்னைக்கு காலையில் பள்ளிக்கு கிளம்புற குழந்தைங்களுக்கு செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாது என்ன? ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு மதத்தில் இருப்பாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் ஏதாவது ஒன்று இருப்பாங்க. அந்த சாமியை கும்பிட்டு போங்க. நல்லா வீட்டில் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போங்க. சில பேர் சாப்பிடாமலாம் போவாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா சாப்பிட்டு போங்க. சரிங்களா? அன்றைக்கி தான் அந்த எக்ஸாம் அதுக்கு முன்னாடி தான் படிக்கணும்லாம் படிக்காதீங்க. அப்போ படிச்சிங்கன்னா ஒரு வருஷம் படித்தது பூரா உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் அப்போ தான் படிக்கிறத பண்ணாதீங்க. வேணா இன்றைக்கி கூட படிங்க, இல்லை நாளைக்கு கூட படிங்க. எக்ஸாம் 1/2 hour வச்சுட்டு படிக்காதீங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஏர்லியராக போய்டுங்க. எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கூட போயிடுங்க. போயிட்டு ரிலாக்ஸாக ஒரு தியானம் பண்ணுற மாதிரி உட்காருங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அப்போ படிக்காதீங்க. அது இவங்கள நிறைய கொலாப்ஸ் பண்ணிவிடும். சரிங்களா? அதுவும் அப்போ தான் ஏதாவது கஷ்டமான கொஸ்டின்லாம் அவர் படிப்பீங்க. அதை பண்ணாதீங்க. நார்மலாக போங்க, ரிலாக்ஸாக போங்க. எக்ஸாமை என்ஜாய் பண்ணி எழுதுங்க. ஒரு சினிமாவுக்கு போனால் எப்படி அந்த மாதிரி ஒரு ஜாலியாக போவீங்க, ஒரு என்ஜாய் அந்த மாதிரி போங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட், நல்ல மார்க் கிடைக்கும். ஓகே பரட்டா, நீங்கள் கொடுத்த தகவல் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. உங்களுக்கு நன்றி. இது எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.